ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் குக் பண்ண போறா. ஸோ அவளுக்கு அவன் தான் ஆப்ரான் கட்டி விட்டுட்டு இருக்கானா. இதை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு எனக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது உண்மையான செஃப் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறா. முதல் சூப் ரெடி பண்ணி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றானா. அடுத்து ரைஸ் எதுவும் பண்ணுவா போல. என்னது இது, இந்த கெச்சப் விலகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுத்தும் போது அவன் ஷர்ட்ல எல்லாம் கொட்டிடுச்சு. ஸோ டக்குன்னு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உள்ள போயிட்டு இருக்கேன். இந்த டிஷர்ட் போடு, இதுல நீ கூலா இருப்பேன்னு சொல்லிட்டு இவதான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காளாம். ஸோ அவன் டக்குனு டிஷர்ட்டை கழட்டினதும் கண்ணை மூடி நின்னவளோ லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவன் அந்த டிஷர்ட்டை வச்சு அவளை மடியில பிடிச்சி உட்கார வச்சு நீ தான் எனக்கு போட்டு விடணும்னு கொடுக்க அவ தான் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஸோ அப்படியே கிஸ் பண்ண போகும்போது கரெக்டா அப்பா அம்மா எல்லாம் வந்தாச்சு. எதுவும் பேசிடாத, நீ எங்க அவன் வாயை பொத்திட்டு இருக்க. இங்க என்னது என் கிச்சன் இவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல தங்கச்சியோ என்னோட டேப் எங்கன்னு கேட்கும்போது அக்கா ரூம்ல இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்றாங்களா. உடனே இவ லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டா. சோ அவ இன்னும் தூங்குற, அப்புறமா போய் எடுத்துக்கோன்னு அம்மா சொல்லிட்டாங்க. இங்கே இரு, நான் வெளியே போய் கொஞ்சம் அவங்கள சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ எந்திரிச்சு போகும்போது நான் இதுக்காக ஒளிஞ்சிருக்கணும், இது என்னோட வீடு இல்லைன்னு அவளை பிடிச்சு கேட்கிறான். லைட் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்து வெளியே வந்தா அவங்க தப்பா இல்ல நினைப்பாங்கன்னு இவ கேட்க, நீ தான் தேவையில்லாம கில்ட்டி ஆயிட்டு இருக்க இவன் சொல்லும் போது, அப்போ உனக்கு நர்வஸ் இல்லையா, நீ இதை சமாளிச்சிருவியான்னு கேட்க, இதை எப்படிப்பா உனக்கு ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு லைட்டா ஆன் பண்ணி விட்டுட. கரெக்டா தங்கச்சி டேப் எடுக்க வரவும் ஹீரோவே அதை கொடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோயின் அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அப்பா ரெண்டு பெரிய ஃபிஷ் பிடிச்சிருக்காங்களாமா. சோ ஹீரோ சமைக்கிறேன்னு சொல்ல, வேணாம் நீ மொத்தமா கெடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சமைக்க போயிட்டு இருக்காரு. அப்போ அம்மா ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்டு, ஏமா இப்படி இருக்கு, ரொம்ப சூடா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன் ஆன் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேரும் ரூம்குள்ள லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி என்ன விளையாண்டு இருந்தீங்களான்னு கேட்க, ஸ்விட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் சரி பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோ சமாளிச்சுட்டான். இந்த வீட்டுல எதுதான் ஒர்க் ஆகுது, எல்லாமே ரிப்பேர் தான், முதல் உங்களை சரி பண்றேன், ஒழுங்கா குடிக்கிறது நிறுத்துக்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட போயிட்டாங்க. தென் இப்போ சமைச்சு முடிச்சு எல்லாரும் ஒன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. என் லைஃப் டைம்லயே இவ்வளோ சுவையா மீன் சாப்பிட்டதே இல்லை நம்ம ஹீரோன்னு சொல்ல, அப்படி எவ்வளோ வயசாயிடுச்சு உனக்கு லைஃப் டைம் பத்தி பேசுறேன்னு ஹீரோ கேட்க, உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கிறா. ஓ சமைப்பனேன்னு சொல்ல, அப்பா மாதிரி நல்லா சமைப்பியான்னு கேட்க, ட்ரை பண்ணுவேங்கிறானா. அதெல்லாம் அவனுக்கு சான்ஸே கிடையாதுங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சே, இப்படி குடும்பமா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஜீன்ஸோ வீட்டு பக்கமே வரமாட்டான்ல, மோமோ வந்ததுல இருந்து தான் அடிக்கடி வந்துட்டு போறான்ப்பான்னு அம்மா சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருக்காங்கன்னு அப்பா சொல்றாரு. சின்ன வயசுல அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பட் இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு இல்லையான்னு அம்மா சொல்லும் போது, ஷின் பாப்பாவோ மோமோ அக்காக்கு ஜின்ஸோ அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்கும் போது தங்கச்சி கேள்வி கேட்கிறா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் தான் என்னதுன்னு கேட்கிறா. உங்களுக்கு அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குதானு மறுபடியும் கேட்க, ஏன் இந்த கேள்வி இவ கேட்கிறா. அன்னைக்கு ஒரு நாள் அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதிங்கலங்கும் போது, என்னது எப்போ இதெல்லாம் நடந்தது, மோமோ பெரிய பொண்ணாயிட்டு அழுதுருக்கியா அப்படிங்கிற மாதிரி அம்மா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் அழுததுக்கு காரணம் ஆர்ச்சரி டார்கெட்க்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த சில லெட்டர்ஸ்லாம் பார்த்ததாலன்னு சொல்லிட்டு சொல்லவும் தான், ஓ இதெல்லாம் இவன் பார்த்துட்டாலாங்கிறது ஹீரோக்கே தெரியுது. இவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் தங்கச்சி கவனிச்சுட்டு தான் இருக்கா. நம்ம நாளைக்கு பீச்சுக்கு போவோமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, இவ இங்க காலில் கோலம் போட்டுட்டு இருக்காளாம். ஸோ பையனோட மைண்டே இங்க இல்ல. அம்மா சத்தம் போட்டு போலாம்லங்கும் போது தான் சரின்ட்டு இருக்கானா. அப்போ காலை தட்டினதுல அவளோட ஸ்லிப்பர் பறந்துடுச்சு. ஃப்ளோர் ஜில்லுன்னு இருக்கும், இரு நானே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். வேணும்னு தானே பண்ணான்னு கேட்குறா. ஆமா வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கான் அவனும். இப்போ அடுத்த நாள் ஜாலியா கப்பல்ல சுத்தி பார்க்க வந்துட்டாங்க. மாத்தி போட்டோஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபிஷிங் பண்ணலான்னு போய் நிக்க, எனக்கு ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு இருக்கா. ஆனா அப்பாக்கு தூண்டில் போட்டாலே மீனா மாட்டிட்டு இருக்கும் போல. அப்போ அம்மா, நீ எங்க கூடவே இருந்து வளராதால உன்னை நிறைய கேர் பண்ணாமையே விட்டுட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட் கீது இருக்கா என்ன சொல்லுடா, எவ்வளவு அழகா இருக்க, பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்த வாய்ப்பு இருக்கேன்னு கேட்கும் போது அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்கிறானா. அம்மா வாங்ஷியை பத்தி கேட்க, நம்ம ஹீரோனுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அவங்க அழகா ஹாட்டா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த மாதிரி பொண்ணுங்களையும் எனக்கு பிடிக்காதுன்னு இருக்கான் ஹீரோ. சரி இது முடிஞ்சதும் நம்ம கரோக்கே ரூமுக்கு போலாம், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட பேசி வச்ச மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க. ஸோ அவன் பாட்டுக்கு தனியாக நின்று இருக்கும் போது ஹீரோயின் வரா. ஸ்விம் பண்ணலான்னு ஹீரோ கூப்பிட, உனக்கு வாங்ஷியோட பாடி டைப் பிடிக்குமான்னு இவன் கேட்கிறா. உனக்கு ஸ்விம் பண்ணணும்னா நானும் உன் கூட வரேன் இவன் சொல்ல, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறா. ஒருவேளை உனக்கு தெரியலனா என்ன பிடிச்சிக்கலாம் இல்லையான்னு இவன் கேட்கும்போது, அச்சச்சோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் சூப்பரா ஸ்விம் பண்ணுவேன்னு இவ சொல்லும் போது, அப்ப நம்ம இப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வர கரெக்டா அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மா இந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்க பக்கமே வர அவ்வளவுதான் ஹீரோ ஓடி போய் தண்ணியில குதிச்சுட இவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டா. அங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சும்மா காத்து வாங்கலான்னு தான் வந்த, தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்க மாட்டேன்னு இருக்கா. சரி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்விம் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது ஷின் பாப்பாவோ 2 ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு 2 தேவைப்படும் சொல்லிட்டு தான் போறா. இப்ப ஹீரோ மேல வந்ததும் இப்படியோ தண்ணியில குதிப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்க. அவ 2 கொடுத்துருக்கானா, 1 எனக்கு தான், அவளுக்கு எல்லாமே தெரியுங்கிறான். ரத்த சொந்தம் இல்லாம அவளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்கும் போது, நீயும் தானே என்னோட ரத்த சொந்தம் இல்லைங்கிறான்.
அப்ப நானும் அவளும் உனக்கு ஒரே மாதிரி தானான்னு கேட்கும்போது உனக்கு தான் ஆல்ரெடி பதில் தெரியுமேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இப்போ அடுத்த நாள் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவன் ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபுல்லா அழுக்கா இருக்கேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எங்கெங்க அழுக்கு இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா சாம் வருவானா. உடனே வெள்ள முடிய புடுங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். எது ஸ்கூல் டைம்ல ஹீரோவா வளம் வந்தவனுக்கு வெள்ள முடியா காட்டு பாக்கலாம் இவன் டீஸ் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு வந்த விஷயத்த சொல்லுன்னு ஹீரோ கேக்குறான். இந்த ஷாம்பூ சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தங்க, அதான் கொடுத்துட்டால கிளம்புன்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கவும் மறுபடியும் வருவானா. இல்ல இது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சரி இவனுங்க விட மாட்டானுங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, நாளைக்கு வந்து பண்ணுங்கன்னு என்ன சொன்னாலும் வேலையை முடிச்சுட்டு போற மாஸ்டர்ன்னு இருக்கானுங்க. சரி யாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணியாவது வாங்கிட்டு வாங்க. இந்தாங்க மாஸ்டர், என் கையிலே இருக்குன்னு கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு சாதா தண்ணி வேணா எண்ணெய் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அவனை அனுப்பேன். இன்னொருத்தனை பக்கத்து கடையில போய் பார்ட்ஸ் வாங்கிட்டு வா, அப்புறம் வர வழியில அப்படியே சாப்பிட்டு வந்துருங்க, அதுவும் நடந்துதான் போகணும்னு சொல்லிட்டு காசை வேற கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்போ எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நேரா ரூம்குள்ள வர அவ சிக்னலை காட்டிட்டு இருக்கான். எல்லாரும் நிஜமா போயிட்டாங்க தானே கேட்கும்போது எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரும்போது கரெக்டா நாய்க்குட்டி கத்துது. இது யாராட்ட சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது, ரொம்ப ஸ்மார்ட்டான டாக்னு சொல்ல அதுக்கு டவலை போட்டு விட்டுட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட அது ஓடியே போயிடுச்சு. பார்த்தா கரெக்டா சாம் வருவானா. வந்தது கூட அவங்களுக்கு தெரியலையே, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்டா போயிட்டான். தென் இப்போ 2 பேரும் கிளம்பி ஷூட்டிங் ஸ்டார் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. போன டைம் மாதிரியே இப்போ தூங்கிட்டேன்னா நான் உன்னை எழுப்ப மாட்டேங்க. இந்த டைம் உன்னோட ஸ்பெஷல் காஃபியை குடிச்சதால கண்டிப்பா தூங்க மாட்டேன். சப்போஸ் தூங்கிட்டேன்னா நீ என்னை எழுப்பி விட்டுணும் சரியான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ அவளுக்கு ஊட்டி விட்டவன் பேலன்ஸா அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட கரெக்டா ஷூட்டிங் ஸ்டாரும் வந்துடுச்சு. ஸோ அதை பார்த்ததும் இவ வேண்ட ஆரம்பிச்சிட்டா. ஏன் நீ எதுவும் வேண்டிக்கலன்னு கேட்க அவளை பிடிச்சு ஹக் பண்ணிட்டு என்னோட ஆசை ஏற்கனவே நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் ஒவ்வொரு நாளும் இதே போல நாங்க சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே பிரியாம கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஐடி போட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக கேமராவை செட் பண்ணா அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லயே போயிட்டு இருக்கு. ஸோ கரெக்டா ஹீரோ வர அவன் கிட்ட தான் கேட்கிறா. ஸோ அவன் லைட்டா முடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்க வா 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம், இது வரைக்கும் எடுத்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு டைமரை செட் பண்ணி ஒன்னா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு போல சேரிட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை சூப்பரா ஆடி முடிக்க நானா அவளோட கிளாஸ்மேட் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா போயிடுச்சு தெரியுமான்னு இருக்கான். அப்ப நானா வடி நம்ம கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வரேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வேறொரு பொண்ணோட சேர்ந்து ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் இதை பார்த்து இவ பயங்கரமா ஷாக் ஆயிட கரெக்டா இவளை ஹீரோவும் பார்த்துட்டான். உடனே வேணாண்ணா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓடிட அவ பின்னாடியே ஹீரோ எழுந்து வரும்போது கரெக்டா ஒருத்தன் இடிச்சிட்டு போறான். இந்த தொப்பி போட்டவன் எதுக்காக ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்காங்கிறது தெரியல. இங்க வேற அவங்க கூப்பிட்டுட்டே இருக்க திரும்ப வந்து உட்காந்துட்டான். ஹீரோயினை தேடி போகல. அவ்வளவுதான் இங்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. முடியாம பாதியிலே உட்காந்துட்டு அவனோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னு சொன்னது பட் இப்போ இந்த மாதிரி வேறொரு பொண்ணோட உட்காந்துட்டு இருக்கிறது. அவங்க அம்மா கொடுத்துட்டு போன சைனா இவளுக்கு போட்டு விட்டுட்டு ஒன்ஸ் நான் சீரியஸ் ஆகிட்டேன்னா உன் மனசு மாத்திக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. இதுல வேற ஒருத்தங்க காசு போட்டுட்டு போக அவ்வளவுதான் கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அந்த பொண்ணுக்கு காசை கொடுத்துதான் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்க சொல்லியிருக்கான். பட் எதுக்காகன்னு தெரியல. இப்போ அந்த தொப்பி போட்டவனை தான் மீட் பண்றான். இவனைத்தான் நம்ம ஹீரோ முன்னாடியில இருந்தே சீக்கிரட்டா மீட் பண்ணிட்டு இருந்திருப்பான். உன்னோட லைஃப் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு, நம்ம போட்ட அக்ரிமெண்ட் இன்னும் வேலிட் தானான்னு கேட்கும்போது நான் ப்ராமிஸ் பண்ணதை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன், பட் இப்போதைக்கு எனக்கு காம்படிஷன் மேப் வேணும்னு கேட்க சரி ஓகேன்ட்டு போறான். தென் இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர வழியில அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. கரெக்டா அவளும் வரா. பட் அவனை பார்த்து கண்டுக்காம போக எங்க போயிட்டு வந்தான்னு கேட்கிறான். சும்மா வாக் போனங்கும் போது வாக் போறப்போ போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுவியான்னு கேட்கிறான். இதுல கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அழுதுருக்கியான்னு கேட்க நான் ஒன்னும் அழுகவே இல்லையேங்கிறா. நான் உன்னை அப்செட் பண்ணிட்டேனான்னு கேட்கும்போது ஆமா நீ என்னை ரொம்பவே அப்செட் பண்ணிட்டங்கும் போது அதை எப்படி நான் சரி பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரேனா தள்ளி விட்டுட்டு அவனை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இன்னும் எனக்கு சரியாகல, இன்னும் நான் நல்லா ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவளை பிடிச்சு ஹக் பண்ணிட்டு மூமோ என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவ கன்வின்ஸ் ஆகும்போது கரெக்டா அம்மா வராங்க. ஜின்சோன்னு இவனை பார்த்து கூப்பிட்டு 2 பேரும் ஒன்னா ஹக் பண்ணிட்டால நின்னுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு அவட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயின் வந்து ஆன்ட்டி இன்னைக்கு நடந்ததை மட்டும் தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு கேட்கிறா. மோமோ நான் இதை சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். ஜின்ஷோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன். அவன் நிறைய கடந்து வந்திருக்கான். அவன் நம்பிக்கையான பையன்தான். பட் இத கண்டிப்பா உன்னோட அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்துல நீ நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. எனக்குமே அவன் ஒரு நல்ல லைஃபை வாழணுங்கிறது ஆசை. அதே நேரம் உன் மனசுல என்ன இருக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது
ஆன்ட்டி, நான் அவனுக்காக தான் இங்க வந்தேன், அவனுக்காக தான் இங்க இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறா. அப்போ நான் இன்னைக்கு எதையுமே பார்க்கலங்கிற மாதிரியே இருந்துக்கிறேன், நீ போய் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இங்க ஹீரோ அவனோட கராஜ்க்கு வர, மோமோவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு சாம் ரொம்பவே பயந்து போயிட்டான். அவ அப்பா வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லும்போது அவ உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு, அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இல்லையான்னு சாம் எவ்வளவோ எடுத்து சொல்றான். அவளோட நல்லதுக்கு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், அவ இதை பத்தி தெரிஞ்சுக்காம இதுல இன்வால்வ் ஆகாம இருக்கிறதா அவளுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது, அவளோட நல்லதுக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கியே, அவளோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா இல்லையா? அவ உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. எத்தனை நாளைக்கு இப்படியே மறைச்சு வைக்க போற? ஒரு நாளா 2 நாளா? அடுத்தவங்க வந்து அதை சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நீ அவகிட்ட சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு சாமும் பயங்கரமா கத்திட்டு இருக்க. நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு போயிட்டான். அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவ ஜியாமோன்னு சொல்லிட்டு இவனுமே டென்ஷன்ல தான் இருக்கான். இந்த பக்கம் ஹீரோனை கட்ட அவ வாங்ஷியை மீட் பண்றா. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, அசோசியேஷன்ல இருந்து தயவு செஞ்சு அவனை விலகி இருக்க சொல்லுன்னு சொல்றா. அது என்னது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லேன்னு நம்ம ஹீரோன் கேட்க, எங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போது தான் நான் அதை கேட்டேன், அவனுக்கெல்லாம் ரொம்ப கெட்ட பசங்க, அந்த அசோசியேஷன்ல இருந்து தயவு செஞ்சு அவனை விலகி இருக்க சொல்லு, அவங்க தேவைக்கு மொத்தமா அவனை யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க, நீ சொன்னா அவன் கேட்பா, தயவு செஞ்சு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி இனிமேல் அதை பண்ண வேணான்னு சொல்லுன்ட்டு போறா. சோ நேரா ஹீரோ கிட்ட வரேன், நேத்து பத்தி அவன் பேச வரும்போது அதை பத்தி எனக்கு தெரியும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பட் நீ சேஃப்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கு மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தான் கேட்கிறா. நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரானா, பக்கத்துல வந்து காசுக்காக தான் அவ்வளோ ஆபத்தான விஷயத்த பண்றியான்னு கேட்கிறா. இவளுக்கு வாங்ஷி தான் சொல்லியிருக்கான்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும், கேட்டாலும் அவ சொல்லல. என்னோட அம்மா வீட்டை விற்க போறாங்க, அந்த காசு உனக்கு போதாதான்னு கேட்க, இங்க பாரு, நான் இந்த காசுக்காக பண்ணல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதை கேட்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தியா, டயர்டா இல்லையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நான் உன்னோட தூங்க போறேன், சச்சா நான் அதை மீன் பண்ணல, உன் கூட தான் இருப்பேங்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு ரேஸ்ல நான் உனக்கு ஒரு பேக் எடுத்து கொடுத்தனால அதான் ஃபைனல் பிரைஸான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றேன்னா, அப்ப இது மாதிரி பிரைஸ்லாம் யாரு கொடுக்குறான்னு கேட்கிறா. யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களாம் கொடுப்பாங்கங்க. ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அது ஒரு அசோசியேஷன் மாதிரியான்னு கேட்டதும் இவ எதை மீன் பண்ணி கேட்க வராங்கிறது இவனுக்கே தெரிஞ்சிடுச்சு. சோ மேற்கொண்டு அது எந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் விளையாடுவாங்கன்னு துருவி கேட்க, நீ கம்மியா தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டான். ஜிங்ஷோவை இதுல இருந்து கிவ் அப் பண்ண சொல்லி வாங்ஷி வேற சொல்லிவிட்டான். அப்ப அது எந்த அளவுக்கு டேஞ்சர்னு வேற தெரியலையே, இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனான்னு சொல்லிட்டு 1008 கேள்வி இவளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு மோமோ, காசுக்காக தான் நான் இதுக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு போதுமானது கிடைச்சதும் நான் இதுல இருந்து விலகிடுவேன், நான் யாரையும் எதுவும் பண்ணல, இதுக்காக இவ்ளோ பேனிக் ஆகுறேன்னு கேட்கும்போது, இன்னும் எவ்வளோ நாளுக்கு இதை பண்ண போறேன்னு கேட்கிறா. ரொம்ப நாள் கிடையாது, சீக்கிரமாவே முடிஞ்சிடும் இவன் சொல்ல. எவ்வளவு சீக்கிரம்னு கேட்கிறா. 2 வாரத்துல முடிஞ்சிருங்கிறான். அப்போ அந்த 2 வாரத்துக்கு அப்புறமா நீ இந்த மாதிரி ஆபத்தான வேலைக்கெல்லாம் போக மாட்டேதானேன்னு கேட்கும்போது, கண்டிப்பா போக மாட்டேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லி கையை பிடிச்சு சொல்றான். தென் இப்ப நேரா சாம் கிட்ட தான் வரான். அவன் மீன் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க, இவனை கண்டுக்கவே இல்ல. ஏதோ மாற்ற மாதிரி இருக்கு பாருங்க, அது என்னோட தூண்டில், என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், நீ எனக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதையே திருப்பி சொல்றான். சரி ஓகேன்னு உட்காரும் போது திடீர்னு அங்க பாரு ஏதோ இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு மீனை பிடிக்க போய் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பட் கிடைச்சது ராடு. மறுபடியும் தூண்டில போட்டு உட்கார, நீ சொன்னது கரெக்ட் தான், நான் தான் ரொம்ப அரகண்டா இருந்திருக்கேன், சீக்கிரமாவே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. அவன் மூஞ்ச பாக்கலனாலும் சேஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். பிராண்டி, உனக்கே என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியும்ல, என்னோட அப்பா எங்களோட நல்லதுக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே எங்க கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டே இருந்தாரு. பட் எங்க அம்மாவோ என்னமோ ஏதோன்னு பயந்து எவ்வளோ நோய்வாய்ப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னோட தம்பி, மோமோ என்னோட ஃப்ரெண்டு, எங்க அப்பா போன பாதையில நீயும் போக கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, எனக்கு புரிஞ்சுதான்னு இருக்கான் ஹீரோ. இப்ப அடுத்த நாள் பசங்க எல்லாரும் ஒன்னா கரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோட ரேஸ் காரை தனியா தானே வச்சிருப்பான், அதை யாரோ ஓபன் பண்றாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வரும்போது வாங்ஷி வந்து அவன் கிட்ட சொன்னையா, என்ன சொன்னான்னு கேட்கவும், 2 வாரம் டைம் கேட்டிருக்கான், அதுக்குள்ள அதுல இருந்து வெளியே வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க போது, நீ என்ன லூசா, அதுக்கு முன்னாடியே ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சாம் ஓடி வந்து காரு ஃபுல்லா நாசம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறான். வந்து பார்க்கும்போது யாரோ இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. கூட இன்னொரு பையன் வேலை செய்வான்ல, அவன் எங்க போயிட்டான்னு கேட்கும்போது அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கானாமா. அப்ப கண்டிப்பா இந்த வாங்ஷியோட ஆளுக்கு தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சாம் சொல்லும் போது, பார்த்து பேசிடான்னு சொல்லிட்டு அவ கத்துறாளா. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு நம்ம ஹீரோ கத்த, நான் உனக்கு வார்ன் பண்றதுக்கு தான் வந்தனே தவிர உன்னை ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கல, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு மறுபடியும் ஹீரோ கத்த. அவளுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. புரிஞ்சுது பிராண்டி, இனிமேல் நீ செத்தாலும் பொழைச்சாலும் உன்னை பத்தி நான் கவலைப்படவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வேற பாத்துட்டு இருக்கால. சாம வீட்டுக்கு கூட்டு போக சொல்ல அவ பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. சோ அவ பக்கத்துல வந்து, உனக்கு சின்ன வயசா இருக்கும்போது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி அம்மா கிட்ட சைன் போட சொல்ல பயமா இருக்குன்னு நான் தானே உனக்கு சைன் பண்ணி கொடுத்தேன். பட் டீச்சர் அதை கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டுட்டேன். ஏதோ உலகமே முடிய போற மாதிரி அவ்வளோ அழுதுகிட்டு இருந்தல்ல, அப்போ உன்கிட்ட நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொன்னல, உனக்கு ஞாபகம் இருக்கா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும்போது இருக்குன்னு சொல்றா.
அப்போ அப்பா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கு, எதை பத்தியும் திங்க் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு இப்ப நேரா வாங்ஷி கடைக்கு வந்து அந்த ஆப்பனன்ட் பையனை தான் பயங்கரமா அறையிறான். அவன் தான் உண்மையாவே இந்த வேலையை பார்த்தானா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மார்க்கெட் வழியா வரும்போது அந்த தொப்பி போட்டவனை பார்க்க இவன் தானே ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்கான், அன்னைக்கு கூட கரேஜ்ல பேசிட்டு போனாலன்னு யோசிச்சவன் அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா. பட் அவனுக்கு கொஞ்ச நேரத்துல அது தெரிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து கேட்க, நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணலேன்னு பார்க்கும்போது கரெக்டா பேன் மாட்டான். நான் அவனை தான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேச்ச கொடுக்க இதுக்கு மேல இவரும் எதுவும் கண்டுக்காம கிளம்பிட்டாரு. பட் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டாரு, அந்த பொண்ணு இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்தா, அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஏன் அதை ஹேண்டில் பண்ணிடு. அப்புறம் மவுண்டைன் ரேஸ்ல உனக்கு பெரிய ஆப்பனண்டா இருக்க போறவனே அந்த ஜாங் தான், அவனை தோக்கடிக்கணும், அதே நேரம் சேஃப்டியாவும் இருக்கணும்னு சொல்றாரு. இப்போ அவரோட பேசி முடிச்சுட்டு வர கரெக்டா நம்ம ஹீரோயின் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இப்போ நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, உனக்கு தான் ஆல்ரெடி வாங்ஷியே சொல்லிருப்பாளே, நான் அவங்க கரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஷின் பாப்பாக்கும் சர்ஜரி பண்ண வேண்டி இருந்ததால காசுக்காக சாம் கிட்ட இருந்து காரை வாங்கி ஓவர் நைட்ல மோடிஃபை பண்ணி அதிக விலைக்கு வித்தேன். பட் அந்த காரை வாங்கினவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டதால காசை கொடுத்துதான் வெளியே வந்தேன். இருந்தாலும் அந்த ஒரு கில்ட்டிக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். பட் அப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு வாங்ஷியோட அப்பா தான் என்ன ஃப்ரேம் பண்ணதேன்னு. ஸோ நான் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆஃபீஸர் லூ வந்து என்ன அப்ரோச் பண்ணாரு. அவரு ஆன்டி ஸ்மக்லிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர். இது அவருக்கான ஒரு மேஜர் கேஸ். ஸோ என் மூலமா ஏதாவது லீட் கிடைக்கும் தான் ட்ரை பண்ணாரு. பட் நானே அவரை தேடி போகும்போதுதான் கரெக்டா நீயும் இங்க வந்து சேர்ந்தேன். அப்பதான் நானுமே புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க ஜஸ்ட் ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களை எல்லாம் பிடிக்கணும்னு நினைக்கல, இந்த மாதிரி குட்டி குட்டி ரேஸை வச்சு ட்ராக் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க கடத்தல் கேங்க பிடிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. பட் அந்த அசோசியேஷன் ரொம்பவே எச்சரிக்கையா இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உள்ள போயிட முடியாது. அதுல சம்பந்தப்பட்டிருக்க பெரிய தலைகன் நம்மள நோட்டீஸ் பண்ணணும்னா அந்த அசோசியேஷன்ல நம்மளோட பாயிண்ட் டாப் ரேங்க்ல இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். அன்னைக்கு ஒரு நாள் பேக் எடுக்கிற ரேஸ்ல நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணால, அப்ப அவனுக்கு வெளியாள்களா உள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஹீரோ வர வரைக்குமே போலீஸால அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாம தான் இருந்தது. ஸோ நம்ம ஹீரோ போய் எல்லா ரேஸ்லயும் கலந்துக்கிட்டு வின் பண்ணி பாயிண்ட்ஸை சேர்க்க அந்த கேங்குள்ள போய் போலீஸ்க்கு தேவைப்படுற டீடைல்ஸை இவனால கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் எல்லா ரேஸ்லயும் முந்தி கட்டிக்கிட்டு வின் பண்ண இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இத்தனை நாளும் அந்த தொப்பி போட்டவரை மீட் பண்ணிட்டு இருக்கான்ல, அவர் போலீஸ் தான். அப்போ உனக்கு ஆல்ரெடி ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அந்த கேங் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லி தான் உன்னை போலீஸ் யூஸ் பண்றாங்கும் போது கரெக்டா சொன்னேன். இதுக்காக மட்டுமே தான் அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் வாங்ஷியோட அப்பா கூட இவனுக்கு தகராறு வந்துகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் டவுட்டா தான் இருக்காங்க இவன் மேல. எப்படியாவது இந்த மிஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா போதுங்க. அப்போ மத்தவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்க, ஆபீசர் லூ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, அவர் கொடுத்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா வாங்ஷி அப்பா அவங்க ஆளுக பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை கிடைக்கும். ஒன்ஸ் அவங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா என்னோட பேரு கிளியர் ஆகிடுங்கிறான். அத்தோட அவனுங்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். சும்மா ஒன்னும் அந்த ஸ்ட்ரீட் ரேஸ் எல்லாம் அவங்க நடத்திட்டு இல்ல, அதுல யாரு பெஸ்டா வராங்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. சோ கரெக்டானவனை சூஸ் பண்ணி அவங்க வேலைக்கு காசுக்காக அவனை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் சொல்றான். அப்போ நீ அந்த ரேஸ்ல கலந்துக்க கூடாதுன்னு தான் உன்னோட கார் அப்படி பண்ணிட்டாங்களான்னு கேட்க, அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ரெண்டு பார்ட்டிஸும் அமைதியா போய்க்கிறதுக்கு இந்த ரேஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. தோத்து போறவன் இன்னொருத்தனை எப்பவுமே பிரச்சனை பண்ணாம விலகி போயிடணும், இதுதான் அவங்களோட ரூல்ஸ்ன்னு சொல்ல, அப்போ உன்னோட காரை ஃபிக்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்குறியா? சரி பண்ணிடலாம், சில பார்ட்ஸ் கூட தேவை, அதோட அதுக்கான கடையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னவன் என்னோட பேரை கிளியர் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசை. அதுவும் நீ வந்ததுக்கு அப்புறமா அதுல இன்னுமே எனக்கு ஆசை வந்துருச்சு. என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் உனக்கு ஒர்த்தானவங்கிறதையாவது நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. உனக்கு இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை உன்கிட்ட மறைச்சேன். இப்ப ஏதாவது ஒரு பொய் சொல்லி உன்கிட்ட மறைச்சிட்டேன்னா அதுக்காக தொடர்ந்து உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நீ என்னமோ ஏதோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஆயிடும். அதனாலதான் உன்கிட்ட இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப நீ நிம்மதியா வீட்டுக்கு போன்னு சொல்ல, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம், கண்டிப்பா நீ இதை பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்கிறா. இனிமேலும் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னால இதை தடுக்கிறதுக்கு பண்ண முடிஞ்ச ஒரே வழி இது மட்டும்தான். இதுக்காக நான் என்னையே இழக்க கூட தயாரா இருக்கேங்கிறான். ஸோ இப்படியே இந்த பாட் முடித்து சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.